அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான தகவல் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பாலவகரணம். அது என்னப்பா பாலவகரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பூமிக்கு சூரியனுக்கு இருக்கக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது கரணம், திதி. அந்த திதியில் பாதி தான் வந்து பார்த்திங்கன்னா கரணம். அந்த கரணத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அந்த கரணத்துடைய வழிபாடு இருக்குது, வழிபாட்டுக்குரிய தெய்வம் இருக்குது, தெய்வத்துக்கு உண்டான ஒரு நிறம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது தொடர்புடைய காணொலி தான் இந்த காணொலி. அனைவரும் முழுமையாக கேளுங்க, ஓகேங்களா? முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாலவகரணம். பாலவகரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கரணம். பாலவம் இருக்கக்கூடிய 11 கரணத்தில் 2வது கரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலவகரணம். இந்த பாலவகரணத்துக்கு உண்டான ஒரு விலங்கு அப்படிங்கிறது புலி. புலி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரணத்துக்கு உண்டான தெய்வம். இந்த கரணத்துக்கு உண்டான தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடு பண்ணுறது உயர்வை தரும். இந்த தெய்வத்துக்கு உண்டான அந்த விலங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம துன்புறுத்தாமல் இருந்தோம்னா, அதுக்கு நம்ம உதவி பண்ணோம்னா, அதுக்கு நம்ம நல்லது பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அடிப்படையாக சொல்லப்பட்ட ஒரு சில தகவல்கள். இப்போ பாலவகரணம் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவேஷன் செய்யும். ராகு தசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து ராகு தசையில் பிறந்திருக்கிறாரு அல்லது ராகு தசை ஒருத்தர் நடக்குது, அவர் பாலவகரணத்தில் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவதை வந்து பார்த்திங்கன்னா பாலவகரணத்துக்கு தேவதை யார்? ராகு பகவான். அதிதேவதை யார்? ஐயப்பன் சாமி. பாலவகரணத்துக்கு தேவதை ராகு பகவான், அதிதேவதை ஐயப்ப சாமி, ஓகேங்களா? இந்த பாலவகரணத்தில் பிறந்தவங்க ஐயப்ப சாமி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் மென்மேலும் நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய முன்னேற்றங்கள் வரும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாலவகரணத்தில் பிறந்திருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சந்தனத்தினால பொருட்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. புலித்தோல் டிசைனில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு போடுறது ரொம்ப நல்லது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு புலி சிம்பிள் போட்ட ஒரு பனியனை யூஸ் பண்ணலாம். அவங்க கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா புலி லோகோ இருக்கிற மாதிரி எதுவும் ஒட்டி வைக்கலாம், ஃபோன் பவுச்சில் டிஸ்பிளேயில் வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஸ்டிக்கரை ஓட்டலாம். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலியோட படத்தை பார்க்கலாம், ஃபோட்டோ வாங்கி வைக்கலாம். அதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள்லாம் வரும்னு சொல்லி ஜோதிடம் பயிலக்கூடிய, ஜோதிடம் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களால் அவங்க இந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது முன்வைக்கப்படுகிறது. இந்த பாலவகரணத்தில் பிறந்து வளர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பாயாசம் செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம், நீங்கள் என்ன சபரி இதெல்லாம் ஒரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமது பாரத பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர்களோட, தூய்மை பணியாளர்களோடு வந்து பார்த்திங்கன்னா உணவு சாப்பிட்றாரு, ஒரு நலத்திட்ட உதவினால் கலந்துக்கிறாரு. கரெக்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு இதெல்லாம் பண்ணுறாருன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தோட தொடர்புடையது தான். நாம் வந்து விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலைனாலும், நம்ம நம்பினாலும் நம்பலைனாலும், ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும், நம்மை சுற்றி ஜோதிடம் இல்லை, ஜோதிடத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நாம் எல்லோரும் இருக்கோம் அப்படிங்கிறது தான் யாருமே மறுக்க முடியாத உண்மை. அதை நீங்கள் உணர்ந்து தான் ஆகணும். சரி சபரி, இப்படி யாராச்சும் வந்து பாலவகரணத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு யாராவது பயனடைஞ்சிருக்கிறாங்களா, யாரோ பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே ஜோதிடம் கற்றுக்கொண்ட நபர்கள் பெரும்பாலுமே இந்த பாலவகரணத்தை வந்து பார்த்திங்கன்னா அதில் பிறந்தவங்களுக்கு, முக்கியமானவங்களுக்கு அந்த ஒரு சில கருத்துக்களை சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கிறவங்க நல்லாவும் இருக்கிறாங்க. நம்மளுடைய நேரங்களும் அமைப்பு சூழ்நிலை சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் புரிஞ்சாலும் புரியலைனாலும் திட்டம் போட்டாலும் திட்டம் போடலைனாலும் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக அதில் கொண்டு போய் சேர்த்து வச்சிடும். இந்த நாளும் கோளும் என்றைக்குமே தப்பு பண்ணாது, நாளும் கோளும் என்றைக்குமே சிறப்பாக தான் செயல்படும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாலவகரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து பாலவகரணம் தான். அவர் சினிமா துறையில் வளர ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நண்பர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்படி அவர் சொல்லும்பொழுது என்ன சொன்னார், இந்த மாதிரி நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து வண்டலூரில் இருக்கக்கூடிய புலிக்கான உணவு சாப்பாடு தேவை அப்படிங்கிறது இவர் வந்து தத்தெடுத்துக்கிட்டாரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஆரம்பத்தில் ஒவ்வொரு நாளும் தத்தெடுத்துக்கிட்டு இருந்தார். அப்புறமேட்டு அவர் செலிபிரிட்டி ஆக ஆக அதுக்குன்னா நான் சாப்பாடு போகாமல் இவரே பார்த்துக்கிறேன்னு சொல்லி தத்தெடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு தகவல். சரி சபரி, இதில் என்ன ஒரு இதுன்னு சொல்லி கேட்டோம்னா, நடிகர் சிவகார்த்திகேயன் பாலவகரணம், அவர் வண்டலூரில் இருக்கக்கூடிய ஜூவில் இருக்கக்கூடிய புலிகளுக்கான சாப்பாடு தேவை அப்படிங்கிறது அதுக்கான செலவை இவர் ஏற்றுக்கிட்டார். பாலவகரணத்துக்கு சொந்தமான விலங்கு என்னது? புலி. இவர் வந்து இருக்கக்கூடிய துறை சினிமா துறை ராகுவுடைய கட்டுப்பாட்டில் வரும். ராகுவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சினிமா துறைக்கு இந்த ராகு பாலவகரணத்துக்கு தேவதை ராகுனா அதிதேவதை ஐயப்பன். அந்த ஐயப்பனுடைய வாகன புலிக்கு வந்து இவர் உதவி பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு கான்செப்ட்லேயும் இவர் இருக்கக்கூடிய ஃபீல்டு ராகுவுடைய ஃபீல்டுலேயே இருக்கிறதுனாலையும் இவருடைய கர்ம வினை புண்ணிய கர்மாவாக இருக்கிறதுனாலையும் இவருக்கு நேரங்காலம் கூடி வந்ததுனாலையும் இவர் வந்து இவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி என் நண்பர் ஒருத்தர் சொன்னார். இப்போ சினிமா துறையில் இன்றைக்கி இவர் பெரிய ஆளாக இருக்கிறாரு. எஸ்கேன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எஸ்கேவுக்கான சிம்பிள் பாடி லாங்குவேஜ்னு என்ன இதாக இருக்குதா? மான்கராத்தில் ஒரு இது இருக்கும், இப்படி கை கட்டுவார், அது ஒண்டி தான். இப்போ உங்களுக்கு ஒரு லோகோ காட்டுறேன், ஒரு கையாட்டுறேன், அதை பார்த்தா நீங்கள் உங்களுக்கு எந்த நடிகர் ஞாபகம் வராருன்னு சொல்லுங்கள்.
என்னது வச்சு நீங்கள் உடனே பிரேம்ஜின்னு நினைக்காதீங்க. சிம்பு சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி காட்டுவார், இப்படி காமிச்சா சிம்பு. நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது ஒரு 7வது 8வது படிக்கும் போதெல்லாம் நான் ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நான் கமலஹாசன் ரசிகர், நான் சூர்யா ரசிகர், அஜித்குமார் ரசிகர்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அன்னைக்கு காலகட்டத்திலே எல்லாத்துக்கும் மேலே ஒரு மெயினான இடத்த நோக்கி வளர்ந்து கொண்டு போயிட்டு இருந்த ஒரே நடிகர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா சிம்பு தான். நம்மளுடைய சிம்பு அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயரத்தை நோக்கி போயிட்டு இருந்தார். அப்படி மிகப்பெரிய உயரத்தை நோக்கி போயிட்டு இருந்த சிம்பு எஸ்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டங்களுக்கு மேலே அவரோட வாழ்க்கையில் பின்னாடி வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-12 வருஷ இடைவெளியில் இன்னைக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தொட்டிருக்க உயரம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய உயரம். சிவாஜி எம்ஜிஆர்னாங்க, ரஜினி கமல்னு சொன்னாங்க, அஜித் விஜய்னு சொன்னாங்க, அடுத்தது சிம்பு தனுஷ்னு சொன்னாங்க. இன்னைக்கு போட்டியே இல்லாமல் அஜித் விஜய்க்கு அடுத்தது எஸ்கேங்கிறாங்க, சிவகார்த்திகேயன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இடையில சூர்யா எத்தனை படம் நடிச்சிருக்காரு, அவங்க தம்பி கார்த்தி எத்தனை படம் நடிச்சிருக்காரு, மாதவன் எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, நெப்போலியன் எவ்வளோ படம் நடிச்சிருக்காங்க, பாண்டியராஜன் எவ்வளோ நடிச்சிருக்காரு, இந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசு. அவ்வளோ பேர் எவ்வளோ நடிச்சிருந்தாலுமே கூட இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் நாளும் கோளும் உதவி செய்ததன் காரணமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொற்றுக்கிறாரு நம்ம சிவகார்த்திகேயன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தில் இல்லாத காசா, அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ கோடி செலவு பண்ணினாலும் அவங்களால படம் எடுக்க முடியும். ஆனாலும் அவங்க குடும்பத்தில் வேறு எவ்வளோ பெரிய பேர் வாங்கினாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. சிவகார்த்திகேயன் சினிமா வரத்துக்கு முன்னாடியே உதயநிதி வந்துட்டார். 2 வருஷம் முன்னாடியே ஒரு கண்ணாடி படத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார். ஆனாலும் உதயநிதி ஸ்டாலினால் இவ்வளோ பெரிய சினிமா புகழ் அப்படிங்கிறத வாங்க முடியல. கருணாநிதி பேன உதயநிதி அப்படின்னாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பையன் உதயநிதி அப்படின்னாங்க, இன்னைக்கு தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதிங்கிறாங்க. இதெல்லாம் கட்சி ரீதியாக தான் வந்து விரும்புகிறாங்களே தவிர, கட்சிக்காரங்க ரசிகராக இருக்கிறாங்களே தவிர உண்மையான ரசிகனாக யாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்களை கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் நாளும் கோளும் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும், நாளும் கோளும் உதவி பண்ண மாட்டோம்தான் இவ்வளோ பெரிய உயரத்தை தொட முடியும்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவரும் கூட அவருடைய ஜாதகத்தில் வந்து அவருடைய கர்ணம் சம்மந்தப்பட்ட விலங்குகளை பயன்படுத்தியிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து கௌரவ கர்ணம். அவர் கடைசியாக நடித்த மாமன்னன் படத்தில் வந்து என்ன வந்திருப்பாங்க, அவர் வந்து ஒரு பன்றியை வளர்த்தக்கூடிய ஒரு நபராக இருப்பார், பன்னியை கொஞ்சக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொந்தமான கௌரவ கர்ணத்துக்கு சொந்தமான கடவுள் வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மன். அவருக்கு உண்டான விலங்கு பன்னி. அவர் வந்து பன்றியை, அவர் கர்ணத்துக்கு உண்டான விலங்கு பன்றியை வந்து அவர் கொஞ்சிருப்பார், வளர்த்திருப்பார். அதுதான் திரைப்படத்தில் திரைக்காட்சியை காமிச்சிருப்பாங்க. இந்த மாமன்னன் படம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சிவகார்த்திகேயன்றனா நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம். ஒரு கண்ணாடி படத்தில் பேர் இருந்துச்சு, அப்புறமேட்டு இந்த படத்தில் ஒரு பேர் இருந்துச்சு, கடைசி படம் ஓரளவுக்கு நல்ல படமாக வந்துருச்சு. ஓகேங்களா? சமூக நீதி பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக அதை எடுத்து வச்சுருந்தாங்க. ஓகே, நம்ம வந்து புரட்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் படம் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பல கோடிகளுக்கு சொந்தக்காரனான சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இருக்கிறாரு. மிகப்பெரிய மக்கள் மனசில் இடம் பெற்றுச்சிட்டாரு. அதே பல கோடிகளுக்கு சொந்தக்காரனான உதயநிதி ஸ்டாலினான மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியல. காரணம், நாளும் கோளும் சிவகார்த்திகேயனுக்கு தான் உதவி பண்ணியிருக்குது தவிர